இது நேற்று மீந்த வெங்காய சட்னி. நேற்று மீந்த வெங்காய சட்னியில் இன்றைக்கி காலையில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்க வேண்டியது தான். அப்போ நேற்று மீந்த வெங்காய சட்னி வீணாகாது. இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சிட வேண்டியது தான். வெண்டைக்காய் புளிக்குழம்பு இதை வச்சிட வேண்டியது தான். எடுக்கணும் ரெண்டு காய மிளகா, ஒரு முழு மிளகு கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதங்கணும். இந்த கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டு பிறகு இப்போது எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வெங்காய சட்னியில் எந்த அளவுக்கு காரம் இருக்குன்னு பார்த்துட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம். வெங்காய சட்னியில் ஆல்ரெடி கொஞ்சம் காரம் இருக்குது, அதில் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த கலர் வரும், டேஸ்ட் வரும். எண்ணெயில் போட்டால் தான் கலர் வரும், எண்ணெயில் போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும். மிளகா பொடி கொஞ்சம் தனியாத்தூள் இது ஆயிடுச்சுன்னா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காய சட்னியில் ஏற்கனவே தக்காளி நிறைய இருக்குது, அதில் வேணும்னா போட்டுக்கலாம். தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஒரு தக்காளி, வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே வெண்டைக்காய் போட்டுக்கணும். வெண்டைக்காய் போட்டு உப்பு போடணும். தேவையான உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்கிற வெங்காய சட்னி இல்லைங்களா, பழைய மீந்த வெங்காய சட்னி, அதை இதில் போட்டுருவோம். காரம் உப்பு ரெண்டும் பார்த்துட்டு தான் போடணும். ஏன்னா வெங்காய சட்னியில் ஆல்ரெடி காரம் கொஞ்சம் இருக்கும், காரம் உப்பு இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் அதில் பார்த்துட்டு போட்டுக்கணும். இல்லை வெங்காய சட்னி வீணாகாது. வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம்
வெங்காய சட்னிலே கொஞ்சம் புளி இருக்கும், டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன், இன்றைக்கி எனக்கு திக்காக இருக்குது குழம்பு. தண்ணி போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து அரைச்ச புளி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். புளி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் வந்து அரைச்ச புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் புளி கம்மியாக இருக்குது இதில், அதனால் புளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காய சட்னியில் புளி இருந்துச்சுன்னா அந்த புளியே போதும் நம்மளுக்கு. இது வெங்காய சட்னியில் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. லைட்டு டேஸ்ட்டுக்கு ஒரு 3 துண்டு சர்க்கரை சேர்த்துக்கணும், 3 கியூப் சர்க்கரை. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். தித்திப்பாக தெரியாது குழம்பு, ஆனால் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு மாதிரி குழம்பு டேஸ்ட் வரும். தித்திப்பெல்லாம் இருக்காது குழம்புல, டேஸ்ட் வரும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கோம், 10 நிமிஷம். இப்போ அது உள்ள ஜூஸ் சாறு இறங்கும், அது உள்ள இறங்கிட்டு நல்லா இது நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த உப்பு இருக்காதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றும். இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெங்காய சட்னி வித் வெண்டைக்காய் புளிக்குழம்பு.